So good evening students. Today we will see the current affairs analysis dated from 29th and 30th June 2024. The first article, Teesta water dispute. Visibility இருக்குல்ல? Okay. So Teesta water dispute பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து recent Bangladesh Prime Minister she came, Sheikh Hasina. ஸோ அப்போது பிரைம் மினிஸ்டர் தலைமையில் என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு டீம் வந்து டீஸ்டா வாட்டர் டிஸ்பியூட்ஸ் தீர்க்கிறதுக்காக அங்கே போய் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு சொல்யூஷன்ஸ் தேடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதனால் ரொம்ப வருஷமாக நம்ம இந்த டீஸ்டா வாட்டர் வந்து டிஸ்பியூட்டில் இருக்குது பங்களாதேஷுக்கு நமக்கு. ஸோ அது முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பங்களாதேஷ் கூட 1996 we signed an agreement for Ganga water treaty, main river. ஸோ இந்தியாவில் இந்த உத்தரகாண்டில் ஒரிஜினேட் ஆகி போகக்கூடியது. ஸோ இது வந்து 35,000 cubic feet per second, QSS அப்படின்னு பேர். அது மாதிரி பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு 35,000. இது எப்போ அப்படின்னா லீன் சீசன்னு சொல்லுவாங்க. லீன் சீசன்னா இது ஆக்சுவலாக எங்கேருந்து வரக்கூடிய தண்ணி, கிளேஷியர்ஸ்லேருந்து. அப்போது உங்களுக்கு வின்டர் சீசனில் ஐஸ் உருகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், கரெக்ட் தானே? மெல்ட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ வந்து கம்மியாகும். எப்போ டிசம்பர் டு ஏப்ரல் ஆர் மார்ச் அந்த டைம் பீரியட் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் எவ்வளோ தண்ணி வந்து பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ 35,000 நார்மல் டைம் பீரியடில் போகும், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் லீன் பீரியட்னா இந்த டைம் தண்ணி கம்மியாக இருக்கக்கூடிய டைம். அப்புறம் 35,000 நமக்கு வந்து 50-50 பேசிஸில் நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். இதோட டென்யூர் வந்து இப்போது 2026 முடிய போகுது. ஸோ இது ஒரு விஷயம். அது மாதிரி அடுத்த இம்பார்ட்டன்ட் ரிவர் இது பங்களாதேஷுக்கு போகக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிவர் கங்கா, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய. அது மாதிரி ரெண்டாவது ரிவர் வந்துட்டு தீஸ்தா. வேற ரிவர்ஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து போகக்கூடிய, ஆனால் மெயின் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இது ரெண்டும் தான். இந்த டீஸ்டா ரிவரை பொறுத்தவரை இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் சிக்கிம், பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே வரும். ஸோ சிக்கிம் ஏரியாவில் வரும் கரெக்டாக. ஸோ இதுக்கு கீழே வெஸ்ட் பெங்கால் வரும், இங்கே பங்களாதேஷ் வரும். ஸோ இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அதுக்கு பிறகு லார்ஜஸ்ட் ஏரியா வந்து வெஸ்ட் பெங்கால். அதுக்கு பிறகு இட் வென்ட் டுவர்ட்ஸ், அப்புறம் பிரம்மபுத்திராவில் போய் சேர்ந்து கடலில் போய் ஜமுனா அது கடலில் போய் சேரும். ஸோ சிக்கிமில் தேர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் லக்மோ லேக். இந்த லேக்கில் தான் ஒரிஜினேட். இட்ஸ் அ கிளேஷியர் லேக். கிட்டத்தட்ட 5,280 மீட்டர்ஸில் ஒரிஜினேட். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டீஸ்டா ரிவர் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் சிக்கிம், அப்புறம் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு பங்களாதேஷுக்கு போயிட்டு திருப்பி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கடலில் சேருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் இஸ் ராங், சரியா? அது ஆப்ஷன் நினைக்கிறேன். இது 2018-19 கேட்டிருந்தாங்க இப்படி ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் டிஸ்பியூட்ஸ் இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வெல் ஸ்டடிங். ஸோ லக்மோ அப்படின்ற லேக்கு சிக்கிமில் 5,280 மீட்டர்ஸில் ஹைட்டில் ஒரிஜினேட் ஆகுது. அதுக்கு பிறகு ஸோ வி ஹேவிங் 3 மவுண்டன் ரேஞ்சஸ், ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச், லெசர் ஹிமாலயன் ரேஞ்ச், அப்புறம் ஷிவாலிக் ரேஞ்ச் இருக்குது. இல்லைன்னா மிடில் ஹிமாலயன் ரேஞ்ச், ஷிவாலிக் ரேஞ்ச். இந்த ஷிவாலிக் ரேஞ்ச் இங்கே ஒரிஜினேட் ஆகி இது தாண்டி ஷிவாலிக் ரேஞ்சை கட் பண்ணி வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வருது. வெஸ்ட் பெங்கால்லேருந்து அப்புறம் பங்களாதேஷ்லேருந்து கடலில் போய் சேரும். இது படிச்சுக்கோங்க. இது கவர் பண்ணக்கூடிய ஏரியா 2,750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது வந்து மொத்தமாக கவர் பண்ணக்கூடிய ஏரியா. அப்படின்னா 83% இன் இந்தியா, 17% இன் பங்களாதேஷ். நம்ம 83% இந்த ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடியது இந்தியாவில், தட் இஸ் சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். 17% இது 17% அவங்க வந்து நார்தர்ன் ஏரியா, அவங்க பங்களாதேஷோட நார்தர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதுதான் வாழ்வாதாரம், அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ 17% அப்படின்றப்போ இதோட அவங்க 8.5% பாப்புலேஷனுக்கு இது அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் 14% ஆஃப் தி பங்களாதேஷ் க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2011 we made a draft, மன்மோகன் சிங் பீரியடில் நம்ம இதை வந்து டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு ஒரு, ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எப்போவுமே தண்ணியை விட மாட்டாங்க. இங்கே நிறைய டேம்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த இமேஜில் பார்த்தா தெரியும்.
ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால் அவங்களுக்கு தண்ணி போகலைன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. புரியுதா? ஸோ அதனால் ரெண்டு கவர்மெண்ட்டுமே பங்களாதேஷ் வந்து கோரிக்கை வச்சாங்க. ஸோ ஃபைனலி வி மேட் அ டிராஃப்ட். அதில் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா 42% இந்தியாவுக்கும் லீன் பீரியட், நான் திருப்பி சொல்கிறேன், லீன் பீரியடில் தான் தண்ணி இருக்காது. இந்த டிசம்பர் ஏப்ரல் டைம் பீரியட் 42.5% பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கு 42.5, பங்களாதேஷுக்கு வந்து 37.5% வாட்டர். மீதி இருக்கக்கூடியது தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றது அக்ரிமெண்ட்டு. இதை வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து அன்றைக்கி ஏற்றுக்கல அது. அதனால் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படலை. இன்றைக்கும் அது கன்வென்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த வாட்டி ஒரு டெக்னிக்கல் டீம் நாங்கள் பங்களாதேஷுக்கு அனுப்புகிறோம், இந்த வாட்டரை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வில் மேக் அ டிஸ்கஷன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ லைக் இதுக்கு ட்ரீட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கம்மிங் இயர்ஸில். So that's about this article. The next article, ways RBA related, it's a financial related. Ways, means and advances. RBA வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கக்கூடியதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. Ways, means and advances is a loan. அட்வான்சஸ்னாலே லோன். ஆக்சுவலாக இந்த லோன் வந்து இட்ஸ் நாட் அ லைக் நார்மலாக கொடுக்கக்கூடிய கடன் மாதிரி கிடையாது. RBA வந்து லெண்டிங் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. Ways, means and advances 1997 தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 1 ஏப்ரலில். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு வந்து வரவு செலவுகளுக்கு பட்ஜெட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் இருக்கும், அது மாதிரி ரெவன்யூ ரெசிப்ட் பார்ட் இருக்கும். இந்த ரெசிப்ட் பார்ட்டும் பட்ஜெட்டுக்கு அவங்க போடும். இப்போ எக்ஸாம்பிள் 20 lakh crore வந்து இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் டார்கெட் பண்ணுறாங்க, செலவு அதிகம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய வரவு வச்சு தான் செலவுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. டேக்ஸ் கட்டுறது 1 year கூட ஆகலாம், பீப்புள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறது. இந்த வருமானம் வந்து லேட் ஆகும். இப்போ 20 lakh crore இங்கே போட்டிருப்பாங்க வருமானம், 20 lakh crore எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருப்பாங்க. வர்றது வந்து ஒரு 10 லட்சம் கோடி தான் முதல்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி 10 லட்சம் கோடி செலவு பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றப்போ மிஸ்மேட்ச் ஆகும். இந்த மிஸ்மேட்ச் வந்துச்சு அப்படின்னா RBI கிட்ட போய் கடன் வாங்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் வேஸ், மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அப்போ RBIயோட கவர்னர் இந்தியாவோட ஃபினான்ஸ் டீம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இருந்து இவங்க வந்து எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 lakh crore வந்து வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா 1 yearக்கு how much we need, இதை வந்து 4 quarter பிரிப்பாங்க 25% வச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 3 quarters என்ன கொடுப்பாங்க அப்படின்னு, ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1 lakh crore 25,000 crore will be given. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது 25,000 கொடுப்பாங்க. இதோட பேயிங் டைம் வந்து 90 days. அதுக்கு பிறகு தேர் வில் பி a 10 days எக்ஸ்ட்ரா. யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வேஸ், மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இந்த 90 days முடிஞ்சதுக்கு பிறகு 10 days வந்து ஓடினா ஓவர் டிராஃப்ட்னு பேர். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ 90 days முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து 75% பே பண்ணணும். பே பண்ணலைன்னா அடுத்த 25,000 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? கண்டிஷன். அப்புறம் இதுக்கு பேர் நார்மல் வேஸ், மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். 2 பேர் இருக்குது. ஸ்பெஷல் வேஸ், மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு பேர் கடன் கொடுக்குறதுல. இதில் ஸ்டேட்டுக்கும் இதே மாடலில் கொடுக்குறாங்க. நார்மல் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னா ரெப்போ ரேட்டுக்கு இருக்கக்கூடிய கடன். ரெப்போ ரேட்டுன்னா என்னென்னு தெரியுமா? RBI வந்து பேங்க்ஸ் வந்து இப்போ நமக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்கல்ல, அவங்களோட பணத்தை வச்சுல RBI கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. அதுக்கு வந்து ஒரு பத்திரம் கொடுப்பாங்க, தட் இஸ் ட்ரெஷரி பில்ஸ்னு பேர். சரியா? வில் ஸ்டடி இன் கிளாஸஸ் தெரியாதனால இட் வில் பி டஃப் தான். சரியா? இப்போ RBI கிட்ட போய் பேங்க்ஸ் கடன் வாங்குவாங்க. எப்படி கடன் வாங்குவாங்கன்னா ஒரு பில் கொடுப்பாங்க, ஒரு பத்திரம்னு சொல்லலாம், நம்ம டாக்குமெண்ட் மாதிரி. அப்போ இதுக்கு வந்து ஈக்குவலான பணம் இவங்க கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு திருப்பி பே பண்ணணும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து ரெப்போ ரேட்டுன்னு பேர், ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன்னு பேர். இந்த ரேட் வந்து 5%, 5.25 இப்படியெல்லாம் RBI வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரேட்டு தான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட். நார்மல் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். புரியாதவங்க விட்டுருங்க, கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸில் வரும் இது. ஸ்பெஷல் வேஸ், மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னா இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ரெப்போ ரேட் வந்து 5% வச்சுக்கோங்க. நார்மல் வேஸ் அண்ட் மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% இருக்கும். ஸ்பெஷல் வேஸ், மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து 4% இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்.
இதை விட 1% கம்மியாக இருக்கும். அதான் அதோட மீனிங். ஸோ இது வந்து 2 கேட்டகரிலையும் கொடுக்குறாங்க. ஸ்டேட்ஸுக்கும் இதே மாடலில் கொடுக்குறாங்க. அதான் அதோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நியூஸில் வந்திருக்கு ஷோ த பிடிஎஃப். ஸோ முன்னாடி 47,010 rupees தான் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 60,118 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ 1 lakh crore சொன்னேன் இல்லை, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டேட்டுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இது கான்செப்ட் வந்து வேஸ்ட் மீன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். இது கொஸ்டின்ஸ் வரும். இந்த அளவெல்லாம் கேட்க மாட்டாங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க கேட்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் FATF, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் தான். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு பேர். தட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். OECD கீழே வரும், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும்தான், நம்ம கிளாஸஸ் வராது. ஸோ OECDன்ற ஒரு ஆர்கனைசேஷன் கீழே FATF அப்படின்னு சொல்லிட்டு, FATFனா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக மணி லாண்ட்ரிங், கருப்பு பணங்களை வெள்ளையாக்குறது தடுக்கிறது. அதுக்கு பிறகு 2006 டெரரிஸ்ட் ஃபினான்சிங். கருப்பு பணங்கள் வெள்ளை ஆகுது அப்படின்னாலே அது வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம வந்து கரப்ஷனில் உருவாக்கக்கூடிய பணம், கள்ளப்பணம், அதை வந்து லீகலாக நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னா அதை லீகலாக நான் போய் ஸ்பெண்ட் பண்ணேன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னை பிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து டெரரிஸ்ட் ஃபினான்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹவாலா ஏஜென்ட்கிட்ட கொடுத்து அதை வெள்ளையாக மாற்றுறது. அப்படி மாற்றுறதுனால என்ன ஆகும்னா, அந்த கருப்பு பணம் வந்து டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கும் போகும். தப்பான விஷயங்களுக்கு, போதை கடத்தலுக்கு இந்த பணங்கள் அப்படி தான் வெள்ளையாகும். போதை கடத்தல் இப்படி அது மாதிரி டெரர் ஃபினான்சிங் வந்து ஃபண்டாகும். இதை ரெண்டையும் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. சரியா? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் 1989 it was created. Yes, 1989 it was created. ஸோ இதோட பர்பஸ் நான் சொல்லிட்டேன். செக்ரட்டரியேட் வந்து பாரிஸில் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, திஸ் ஒன் இதுக்கும் செக்ரட்டரியேட் பாரிஸ் தான். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2006 நினைக்கிறேன், 2010 இல்லைன்னா 2006 they introduced 40-point ஆக்ஷன் பிளான். எதுக்கு அப்படின்னா இதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லா நாடுகள்கிட்டையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து இந்த 40-point ஆக்ஷன் பிளான், 40-point ஆக்ஷன் பிளான் நமக்கு தேவை கிடையாது. இதை தடுக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் நீங்கள் படிக்க வேணால் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த 40-point ஆக்ஷன் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த டெரர் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்ட்ரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது FATFோட கணிப்பு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப். மொத்தம் 38 நாடுகள் இருக்காங்க. நம்ம 2010 ஜாயின் பண்ணோம். இது கேட்பாங்க, இந்தியா ஜாயின்ட் அஸ் அ மெம்பர். சில வேளை இந்தியா வந்து மெம்பரா அப்படின்னு கொஸ்டின் பண்ண. 2006 வி காட் அப்சர்வர் ஸ்டேட், அப்படின்னா ஒரு பார்வையாளர் மாதிரி உள்ளே உட்காந்துருந்தோம். அப்சர்வர் ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து கிடச்சிச்சு. 38 கண்ட்ரிஸ் இருக்குது. 34 கண்ட்ரியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் 2010. 2006 வி காட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு பேர். நம்ம இன்றைக்கி ED ரைடெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே கருப்பு பணங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு, டெரரிஸ்ட் ஃபண்டிங்க்கும் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் தே வில் அனலைஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்த 40 பாயிண்ட்டையும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதில் இந்தியா வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால அவுட்ஸ்டாண்டிங் அவுட்கம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இதான் கேட்பாங்க, FATF அமைப்பில் இந்தியா இருக்காங்களா இல்லையா, எப்போ ஜாயின் பண்ணோம், எப்போ க்ரியேட் பண்ண, பர்பஸ் என்ன, இந்த 40-point ஆக்ஷன் பிளானோட பர்பஸ் என்னது, இதெல்லாம் தான் கேட்பாங்க. அந்த மியூச்சுவல் எவாலுவேஷன் ப்ராசஸ்ன்னு பேர். மணி லாண்ட்ரிங்கும் டெரர் ஃபினான்சிங்கும் தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்துருக்கோம், அப்படி கரெக்டாக எடுக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அதுக்கு மெயினாக நம்ம வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை, அது இந்த ஜாம் அப்படின்ற ட்ரினிட்டி, இது கொஸ்டின்ஸ் சில வேலை கேட்பாங்க. ஜன்தன், தட் இஸ் ஃப்ரீ அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஆதார் வந்ததுனால இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆதார் பயன்படுத்துகிறோம் நம்ம. அப்போ கருப்பு பணங்கள் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது, மொபைல் இன்றைக்கி நம்ம வந்து ஃபோன்பே, ஜிபே எல்லாம் பண்ணுறோம். ஸோ இதனால் ஃபிசிக்கல் பணம், ஹார்ட் மணி, நம்ம கடைகளில் கூட, சில்லறை கடைகளில் கூட வி ஆர் பேயிங் பை ஆன்லைன். அதனால இந்த கருப்பு பணங்கள் வந்து தடுக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ்
த நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு. இது வந்து 2007 உருவாக்கப்பட்ட அமைப்பு. 2005 சட்டத்தின் அடிப்படையில் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியாவில் குழந்தைங்க தான். இந்தியன் சட்டப்படி இந்த ஆக்ட் படியும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 இட் வாஸ் கிரியேட்டட். அதுக்கு பிறகு இந்த கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பாடி இருக்கும், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடின்னா சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு, சரியா? கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஸோ லெஸ் தேன் 18 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே குழந்தைங்க தான் இந்தியாவில். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரக் அப்யூஸ், டிராஃபிக்கிங், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்தியா வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்கு. அதில் 30 டிஸ்ட்ரிக்ட் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப குழந்தைங்க வந்து அப்யூஸ் பண்ணப்படக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில். அந்த 30 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிளான் ஆஃப் ஆக்ஷன் இந்த இயர் 2021. ஸோ இது வந்து பயங்கரமாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால் ட்ரக் அப்யூஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. குழந்தைங்களுக்கு எலிமினேஷன் ஆஃப் கார்பல் பனிஷ்மெண்ட், பயங்கரமான தண்டனை, சூடு வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான தண்டனைகள், பிச்சை எடுக்க விடுறது, இதை மாதிரி தடுக்கிறது. அப்புறம் போஸ்கோ ஆக்ட், செக்ஷுவல் அசால்ட்லேருந்து குழந்தைங்களை பாதுகாப்பு. அப்புறம் சைல்டு லேபருக்கான ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ், அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம். அது ப்ளஸ் அதன் மூலமாக நிறைய விடுதிகள் எல்லாம் இருக்கும், தங்குற விடுதி, குழந்தைங்களை பாதுகாக்க. சைல்டு டிராஃபிக்கில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களை அங்கே கொண்டு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. சீர்திருத்த பள்ளி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து தப்பு பண்ணக்கூடிய குழந்தைங்களை அரெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி கேர் ப்ரொடெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அதன் மூலமாக நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய அபியூசஸை வந்து ஸ்டாப் பண்ணி அதில் 30 டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணி அதை டார்கெட் பண்ணது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கொஸ்டின்ஸில் படிக்க வேண்டியது இந்த கமிஷன்ஸ் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கேஸ் ஸ்டடீஸுக்கு எழுதலாம், மெயின்ஸில் எழுதலாம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக அதில் ஒரு போர்ட்டல் இருந்துச்சு, பிரஹாரி, கரெக்டானா? பிரஹாரி அப்படின்ற போர்ட்டல். இதில் குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்கூல்ஸில் நடத்துகிறது. அதன் மூலமாக குழந்தைங்க வந்து யாராச்சும் தேர்ட் பர்சன் வந்து நம்ம உடம்புல தொடுறாங்கன்னா எந்தெந்த பார்ட்ஸில் தொடலாம், எந்தெந்த பார்ட்ஸில் தொடக்கூடாது, அது மாதிரி என்ன கடைகளில் போய் வாங்கக்கூடிய பொருட்கள் எப்படி வாங்கணும், அது எல்லாமே ட்ரைனிங் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிம் பேக் அப்படின்றது. ரிம் பெசிபிக்கில் பசிபிக் ஓஷனோட ஓரங்களில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த நேவல் எக்ஸசைஸில் யூஎஸ் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவும் இதில் பங்கேற்கிறாங்க. நம்ம பசிபிக் ஓஷனில் இல்லைனாலும் 29 கண்ட்ரீஸில் நம்ம இதில் பங்கேற்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ் வந்து இதை கண்டக்ட் பண்ண ஹவாய் தீவில் இதை நடத்துகிறாங்க. அதில் இந்தியாவோட ஐஎன்எஸ் வந்து கப்பல் ஒன்று போயிருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். 27ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. 27ஆம் தேதி ஜூனில் ஆரம்பித்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடக்கு. எக்ஸசைஸ்னால் ஒத்திகைகள், பாதுகாப்பு ஒத்திகைகள். சரி, தட்ஸ் ஆல். தென் தேர் இஸ் அ ஆர்டிகிள் ரிலேட்டட் டு ஸ்னோ பிளைண்ட் மேல்வேர். இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, நெய்ம் மட்டும் கேட்பாங்க. ஏன்னா முன்னாடி கேட்டிருக்காங்க வேனாக்ரை அப்படின்னா என்னது. வேனாக்ரைன்றது நீங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு தெரியும். ஸ்னோ பிளைண்ட் அப்படின்றது ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு மேல்வேர். நீங்கள் ட்ரோஜன் படிச்சிருப்பீங்க அப்படி தானே? ட்ரோஜன் அப்படின்னா நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப்புக்குள்ளே ஒரு மேல்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த ட்ரோஜன் மேல்வேர் மலிஷியஸ் சாஃப்ட்வேரும் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். அப்படி இன்ஸ்டால் ஆகும்போது நமக்கு தெரியாமலே நம்மக்கிட்ட ஆக்சஸ் கேட்டு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் திருடிடும். இல்லைன்னா இன்னொரு நம்ம ஸ்பை பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். கேமராஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறது. ஸ்னோ பிளைண்டுன்றது ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோஜன் மேல்வேர், மலிஷியஸ் சாஃப்ட்வேர். இது வந்து இப்போது நம்ம நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோர் இதிலெல்லாம் நம்ம பண்ண ஆப்பிள் ஸ்டோர்லலாம் டவுன்லோட் பண்ணான்னா இஷ்யூ கிடையாது. அன்ஆத்தரைஸ்டில் பண்ணுவாங்க, கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி வைரஸ் இருக்குது அப்படின்றாங்க. மேல்வேர் மலிஷியஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அது இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பேங்கிங் சீக்ரெட்ஸை எடுத்துருந்தோம். இப்போது பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாமலே நம்மளோட ஆன்லைன் பேங்கிங்கை அதில் ஓகே. ஸோ இந்த ஸ்னோ பிளைண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ட்ரோஜன். நமக்கு தெரியாமலே இன்ஸ்டால் ஆயிரும். நம்மளோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு அது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். அப்படின்னா நம்ம கண் ரேகைகளை வச்சு கண் ஐரிஷை வச்சு ஓப்பன் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம கை விரல்களை பயன்படுத்தும். அது எல்லாமே அது வந்து ஹேக் பண்ணி எடுத்துரும் அப்படின்றாங்க.
சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே, இது வந்து 29ஆம் தேதி ஜூன் எல்லா வருஷம் கொண்டாடுறாங்க. இது மஹல் நோபிஸ் அப்படின்ற ஒரு இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மஹல் நோபிஸ். எக்கனாமிக்ஸில் வரும். இவர் வந்து செகண்ட் 5 இயர் பிளானில் இவர் தான் அதை இண்டஸ்ட்ரியல் குரோத்தை வந்து அதோட தீமே இண்டஸ்ட்ரி தான், இண்டஸ்ட்ரி பேஸ்ட் பிளானிங். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். 1931 இவர் வந்து இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக். புள்ளி விவரங்களை வச்சு, டேட்டாஸை வச்சு எக்கனாமிக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது. அதன் மூலமாக 5 இயர் பிளானில் மஹல் நோபிஸ் மாடல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இண்டஸ்ட்ரி லெட் டெவலப்மெண்ட். சரியா? ஸோ இவர் பிறந்த தேதி வந்து 29 ஜூன் 1893 பிறந்திருக்கு. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த டேட் எதுக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். இன்னைக்கு ஜூலை 1 போடலை, பிகாஸ் 30 ஜூன் வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். சரியா? புதிய மந்த் அப்படின்ற நாளைக்கு போடும். ஓகே, நவ் வி வில் சி தி MCQs. So question number 1, which of the following countries are the members of South Asian Association for Regional Cooperation? Options are A, Afghanistan, India, Myanmar. 2 வந்து Bangladesh, Bhutan, India. 3rd வந்து Afghanistan, China, Pakistan. 4th வந்து Bangladesh, Bhutan, Myanmar. Question number 2, with reference to the Lok Sabha speaker, which of the following statements these are correct? Statement number 1, according to the Indian Constitution, the Speaker of Lok Sabha must be from the ruling party only. Statement number 2, in the absence of Speaker, Deputy Speaker discharges his or her function. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, consider the following statement with reference to Raimona National Park. Statement number 1, it is located in Assam along the India-Bangladesh international border. Statement number 2, it consists of savanna forest and moist mixed deciduous forest. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, recently which one of the following country has become the 100th member of the International Solar Alliance? Options are A, Panama, B, Italy, C, Spain, D வந்துட்டு Paraguay. Question number 5, consider the following statements regarding Ulala's Nav Bharat Shastra Karyakram. Statement number 1, it is a state sponsored scheme aimed at achieving 100% literacy in primary schools. Statement number 2, Ladakh has become the first union territory to achieve full functional literacy under this program. Statement number 3, Ulala's NLP focuses on foundational literacy, critical life skills and vocational skills for adults aged 15 and above. Statement number 4, the program primarily relies on traditional classroom teaching methods. Which of the above statements is are correct? Options are A, 1 and 4 only, B, 2 and 3 only, C, 1, 2 and 3 only, D, 1, 2, 3 and 4 only. So that's all. Now we will see the answers for the previous day questions. Question number 1 answer is A, question number 2 answer is C, question number 3 answer is C, question number 4 answer is here it is B, 2 only. Question number 5 answer is all the 4. So that's all about the current affairs. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட்னா, நான் உங்களுக்கு மாமல்லபுரம்னு நோட்ஸில் சொன்னேன். உங்களுக்கு அது மலப்புரம், நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, மலப்புரம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.